அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சேனல் மானிடைஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் மானிடைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் நீங்கள் ஓன் கண்டென்ட் போட்டாலுமே உங்கள் சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்க மாட்டிருக்கு. அதுக்கு காரணங்கள் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு சில காரணங்கள் தான் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில காரணங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். புதிய யூடியூபர் கண்டிப்பாக பாருங்க இதை. இப்போ நீங்கள் எல்லாருமே பின்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ ஒரு ஆப்ல இருந்து ஒரு இமேஜ் இல்லைன்னா ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, நமக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாம், சரிதான். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னா அது ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சேனலில் ஒரு வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து உங்கள் சேனலில் போடுங்க, நான் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் காப்பிரைட். ஆனால் இதுவே யூடியூப் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ரீயூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீயூஸ்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் ஓன் கண்டென்ட் தான் சிஸ்டர் போட்டேன், எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல, நான் என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே, உங்களுடைய கண்டென்ட் இருந்தாலுமே, நீங்கள் மற்றவங்களுடைய வீடியோ நீங்கள் எடுத்து போடும்போது பின்ட்ரெஸ்ட் ஆப்பு, இமேஜ் சர்ச்மேன் ஆப்பு, இது போன்ற பல்வேறு ஆப் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. உங்களை போல் பல ஆயிரம் மக்கள் அந்த ஃப்ரீயான இமேஜை எடுத்து யூஸ் பண்ணதான் செய்கிறாங்க. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரீயூஸ்டு வரலாம். அது மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரையே இருக்குது. நம்ம கிளாஸ் 199 போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் மேலே வர முடியாது. ஆட் ஒர்க் பண்ணணும். நிறைய ஹார்ட் ஒர்க், டெடிக்கேட்டட் வீடியோ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ புரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும், யூடியூப்பில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 199 ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன டவுட் இருக்குது, மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்மத். நான் வந்து பார்த்திங்கன்னா asmath.a14 அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அந்த சேனலை எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணி கொண்டு போகிறது, எப்படி வீடியோ போடுறது, எப்படி அதில் எடிட் பண்ணுறது, அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எது போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாமல் குருட்டாம்போக்கில் நான் பாட்டுக்கு சரி எல்லாம் வீடியோ போடுறாங்க நம்மளும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய வீடியோஸை வந்து காப்பி பண்ணி தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருந்தேன். அந்த சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை அப்படியே வந்து டப் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வியூஸ் வந்து போகலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகலை. போகாமல் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து வியூஸ் போக வைக்கணும், அடுத்தது மானிட்டேஷன் பண்ண வைக்கணும், மானிட்டேஷன் பண்ணி பணம் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து அது கொண்டு போக தெரியல. சரி, அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம வீடியோஸை செக் பண்ணி பார்க்கலாம், அடுத்தவங்க வீடியோஸை பார்த்தாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது, எப்படி பணம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்கள பார்த்து எப்படியாவது அவங்களுடைய கான்டெக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாம் சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து வராங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக மாட்டேங்கிறாங்க.
அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெறுத்து போய் விட்டுட்டேன். சேனலை பண்ணவே வேண்டாம், போடவே வேண்டான்ட்டு ஒரு ஒரு 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ, சரி அடுத்தடுத்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா தான், அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கனி தமிழ் டெக் அப்படிங்கிற சேனல் வந்து கண்ணில் பட்டுச்சு. அந்த வீடியோவில் சரி அதுலேயாவது ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ, ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. சரி அவங்களுடைய ஃபுல் வீடியோஸ் மற்ற எல்லா வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா வீடியோவும் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் யூடியூப் பற்றியே தெரியாதவங்க இருந்தாலும் கூட, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அழகா சேனல் கிரியேட் பண்ணி, அதுலேருந்து வீடியோஸ் போடுறதுலேருந்து, அதாவது ஏ டூ இசட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கைக்கு பணம் எடுக்கிற வரைக்கும் எப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லி தராங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியா அவங்க அவங்க சொல்லி தரதே ரொம்ப குழந்தைகளுக்கு சொல்லி தர மாரி சொல்லி தராங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எவ்வளோ அழகா, எவ்வளோ பொறுமையா சொல்லி தருவாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடியோஸ் பார்த்தோனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, அவங்கள்ட்ட வந்து என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சொன்னேன். அது கேட்டுட்டு, அது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியான மெத்தட்ல எல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. சில வீடியோஸ்களையும் அனுப்புனாங்க. ரொம்ப ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணாங்க. எனக்கு முக்கியமா வந்து அந்த அவங்க ரொம்ப ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு நான் அவங்கள கான்டாக்ட் பண்றப்போ, அ அவங்க வந்து குழந்தைய கூப்பிட்றக்கு ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஆ கால் பண்ணி பேசுறப்போ அவங்க என்னன்னா, "ஒரு 1/2 அன் ஹவர்ல நான் உங்களுக்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டூ 45 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ரீகால் பண்றாங்க எனக்கு. இந்த மாரி சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா டீட்டெயில்ஸா கேட்டாங்க. கேட்டு அதுக்குண்டான வழியெல்லாம் இந்த மாரி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்தாங்க. அத ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு நான் மானிட்டேஷன் அளவுக்கு வந்து பேமெண்ட்டு அப்ளை பண்ணி, அந்த மானிட்டேஷனுக்கு அப்புறம் 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 4 ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவா ஒன் பை ஒன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒ ஒவ்வொரு வீடியோவா அனுப்பி, இந்த மாரி செய்யுங்க, இந்த மாரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெஸ்பான்ஸ் எடுத்து அவங்க வந்துட்டு சொல்லி தராங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சொல்லி தராங்க. இப்ப ரீசென்ட்டா கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. அது எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. 2டே 2 ஸ்டெப் தான். அத நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது சொல்லிக் குடுத்தாங்க. கரெக்ட்டா அதே மாரி அவங்க வீடியோ அனுப்புனாங்க. அந்த வீடியோ பார்த்தே அதே மாரி நான் ட்ரை பண்ணேன். வித்தின் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சால்வ் ஆச்சு. கூப்பிட்டு மறுபடியும் சிஸ்டர் இந்த மாரி கரெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அத விட ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி ஒரு 1 வீக்கா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, வீடியோ போடாமவே விட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன். அவங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த மாரி கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு ஈஸியா வந்து சொல்லிக் குடுத்தாங்க. மேற்கொண்டு மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிம்பிளா சின்னதா சொல்லி தராங்க. சின்ன வீடியோவா போட்டு அழகா அனுப்புறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெம்பர்ஷிப் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணி, அ அதிலருந்து வர ஒவ்வொரு வீடியோவா நான் எடுத்து என்னோட சேனல் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் அவங்களுடைய மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சேனல்ஸ விட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். மத்த சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா அவங்களோட சேனல் தகுந்த மாரி சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் சார்ஜ் பண்றாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில கட்டி பட் யூஸே இல்லாம போச்சு. ஆனா இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஒரு ரூ. 199 அப்படிங்கிற அந்த பிளான தான் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த 199 தான் நம்மளுக்கு டெய்லி ஒரு சின்ன ஒரு செலவு மாரி தான். நம்ம ரூ. 199 பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏ டூ இசட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேனல் கிரியேட் பண்ணதுலருந்து ஆ பணம் கைக்கு எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன டீட்டெயில்ஸும் வந்து சொல்லி தராங்க. நான் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோகிராம்ல தான் இருக்கிறேன். அவங்களது அத யூஸ் பண்ணி நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானும் என்னுடைய சேனல் டெவலப் பண்ணிட்டுருக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் அதில ஜாயின் பண்ணுங்க. நீங்க அவங்க ஜாயின் பண்ணி தான் அவங்க வீடியோ பார்க்கணும்னு கிடையாது. அவங்களுடைய வீடியோ கனி தமிழ் டெக் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுங்க. அதில பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். எந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்லி தராங்கங்கிறது பார்த்ததுக்கு அப்புறமாவே நீங்களே தானா வந்து ஜாயின் பண்ணுவீங்க. கண்டிப்பா பாருங்க அந்த சேனல. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி தருவாங்க. சின்ன ஒரு பிளான் தான் அவங்களோடது. ₹199 பிளான் அது. கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணி நீங்களும் என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகணும், பணம் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். நீங்களும் என்ன மாதிரி வந்து வீடியோஸ் சேனல் வந்து டெவலப் பண்ணணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். நன்றி எல்லாத்துக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற கனி தமிழ் டெக் சேனல் கனி சிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த அளவுக்கு என்னை டெவலப் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு. இன்னும் நான் உங்களை என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் இன்னும் மேலே எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்க ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இவங்க சேனலோடைய நேமையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அவங்களுடைய சேனலில் கூட போய் கேளுங்க, நம்மளுடைய சேனல் எப்படி வந்து கைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் 89 460 14 557. ஸோ இந்த பேக்கேஜில், அதாவது 199 பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேனல் க்ரோ டிப்ஸை கற்றுக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு சேனலில் கன்வே பண்ணி கூட பாருங்கள். ஸோ ரொம்ப அதிகமான பேக்கேஜ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் வந்து நிறைய ஃபோன் ரிப்ளை கூட கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்கிட்ட சேர்ந்த மெம்பர்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். நம்ம சேனல் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. சரிங்களா? பட் ஆனால் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.